அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, கார்த்திகை தீபம் 2024 விரதம் இருக்கும் முறை, மௌன விரதம் இருக்கும் முறை மற்றும் தீபம் ஏற்ற வேண்டிய நாள், நேரம், பலன்கள் அனைத்தும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு முக்கியமான ஆன்மீக நிகழ்வின் போதும் ஒவ்வொரு முக்கியமான ஆன்மீக வழிபாடுகள், பூஜைகள் மற்றும் அனைத்து விதமான பரிகாரங்களும் தொடர்ந்து மிக எளிமையான முறையில் உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீப வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. அன்பு சொந்தங்களே, 2024 இன்னும் சில தினங்களில் முடிய போகின்றது. 2025 பிறக்கப் போகும் இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்க, நீங்கள் தொட்ட காரியம் துளங்க, உங்களுக்கு அனைத்து நல்லதும் நடக்க நாம் அற்புதமான 2 வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம். தினம் ஒரு மந்திரம் 2025 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு. இந்த குழு தொடர்ந்து நம்ம 6வது வருடமாக நம்ம தொடங்குறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த குழுவில் தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், காலை மற்றும் இரவு, தினமும் என்ன தெய்வத்தை வணங்கணும், வீட்டில் என்ன நைவேத்தியம் வைக்கணும், தினமும் ராசி பலன், அதே போல ஒவ்வொரு நாளுடைய திதி, நட்சத்திரம், நல்ல நேரம், ராகு காலம் போன்ற அனைத்து தகவலும் பகிரப்படும். இந்த ஆண்டு கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை நம்ம செய்ய போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 2 தேதி கொடுப்பேன். பெண்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு 2 தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் மாதம் ஒரு முறை ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை நம்ம வீட்டில் எப்படி செய்யணுங்கிறத மிக எளிமையாக இந்த குழுவில் சொல்லித்தர போகிறேன். அடுத்ததாக 2வது குழு பணவசிய பயிற்சி 2025. இந்த குழுவில் 12 மாதமும் ஒவ்வொரு மாதமும் 21 சூட்சமம் பணவசியத்திற்காக, பணவரவு அதிகரிக்க, லட்சுமி தாயின் அருள் கிடைக்க, குபேர வசியம் ஏற்பட 21 சூட்சமங்கள் சொல்லித்தரப்படும். இந்த 2 குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும். இந்த குழுவில் சேர விருப்பம்னா அல்லது இந்த குழுவின் பற்றிய முழு விளக்கம் தெரிந்து கொள்ள விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க. ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது வணக்கம்னு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த 2 குழுவோட முழு விளக்கத்தை தரேன். எந்த குழுவில் இணைய விருப்பமோ இணைந்து பயன்பெறலாம். திருக்கார்த்திகை தீபம். இந்த திருக்கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு என்று வருகின்றது? 13/12/2024 அன்று திருக்கார்த்திகை தீபம். அன்றைய நாளில் காலை 6:51க்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் அதிகாலை 4:56 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. திருக்கார்த்திகை தீப வழிபாடு என்பது 3 விதத்தில் மேற்கொள்ளலாம். ஒன்று, மௌன விரதமாக இருந்து தீபமேற்றி வழிபாடு செய்வது. 2வது, விரதம் மட்டும் இருந்து தீபமேற்றி வழிபாடு செய்வது. 3வது, விரதம் இருக்க முடியாது சுவாமி, மௌனமாகவும் இருக்க முடியாது, என்னுடைய தொழில் சூழல் அந்த மாதிரி, ஆனால் நான் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் அப்படின்னாலும் 3வது முறை தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்வது. இந்த 3 வழிபாடுகளை பற்றியும் மிக எளிமையாக சுருக்கமாக சொல்லுகின்றேன். உங்களால் இதில் எந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியுமோ மேற்கொள்ளுங்கள். கார்த்திகை தீப வழிபாடு செய்யறதுனால என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல விளக்கமாக சொல்லிடுறேன். ஒரு குடும்பத்தில், அந்த குடும்பத்துக்கு உள்ளேயும் சரி, அந்த குடும்பத்தை சுற்றியும் சரி, தீய சக்தியோட தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்காது, பணவரவு இருக்காது, விரைய செலவு அதிகமாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, சண்டை சச்சரவு அதிகரிக்கும். இந்த கார்த்திகை தீப வழிபாட்டை முறைப்படி செய்யக்கூடிய வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டை சுற்றியும் சரி இருக்கக்கூடிய தீய சக்திகள் முழுவதும் விலகி, எப்படி இருள் விலகி ஒளி ஏற்படுகின்றதோ அதை போல தீய சக்திகள் அத்துணையும் விலகி அந்த குடும்பத்தில் பரிபூர்ணமான இறை சக்தி நிலைத்திருக்கும். எனவேதான் இந்த திருக்கார்த்திகை தீப வழிபாட்டிற்கு நமது முன்னோர்கள் அத்துணை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. மேலும் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த புனிதமான ஒரு நாள் திருக்கார்த்திகை தீபம். அண்ணாமலையார் ஜோதி வடிவாக காட்சி தந்து அண்ணாமலையாராக எழுந்தருளிய ஒரு புனிதமான ஒரு நாள். அந்த நாளில் கோடிக்கணக்கான கண்கள் காத்துட்டு இருக்கும். எதற்காக? அந்த தீபத்தின் தரிசனத்தை பார்ப்பதற்காக. ஒரு சில நிமிடங்கள் மட்டும் காட்சி தரக்கூடிய அந்த தீப ஒளி என்பது அனைத்து மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருளை நீக்கி வளமான எதிர்காலத்தை உண்டாக்கக்கூடிய அருமையான ஒரு தீபம் இந்த திருக்கார்த்திகை தீபம். சரி, இந்த திருக்கார்த்திகை தீபத்தை பொறுத்தளவுக்கு 3 நாட்கள் தீபம் ஏற்றணுங்க. திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போ ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் விரிவாக ஒரு தனி பதிவு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் தர, கேட்டு பயன்பெறுங்கள்.
திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் ஏற்ற வேண்டிய தீபம் பரணி தீபம். திருக்கார்த்திகை தீபத்தன்று ஏற்றக்கூடிய தீபம் கார்த்திகை தீபம், மகா தீபம்னு சொல்லுவாங்க. மூன்றாவது நாள் ஏற்றக்கூடிய தீபம் பாஞ்சராத்திர தீபம். இந்த 3 நாட்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். திருக்கார்த்திகை தீபத்தன்று மௌன விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கான தகவலை முதல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க மௌன விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 13/12/2024 அன்று கண் விழிக்கும் நேரத்திலிருந்து மௌன விரதத்தை தொடங்கி அன்று மாலை 6 மணிக்கு நீங்கள் வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்து மௌன விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இது மௌன விரதம் தொடங்கக்கூடிய நேரம், முடிக்கக்கூடிய நேரம். திருக்கார்த்திகை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்ப விரதத்தை தொடங்கணும் தெரியுமா? 12ஆம் தேதி 12/12/2024 மாலை விரதத்தை தொடங்கி 13/12/2024 மாலை தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பரணி இரவு விரதத்தை தொடங்கி கார்த்திகை மாலை விரதத்தை முடிப்பதுதான் திருக்கார்த்திகை விரதம். விரதம் இல்ல, மௌன விரதமும் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை தீப வழிபாடு செய்துவிட்டு உங்கள் திருக்கார்த்திகை தீப வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். மௌன விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஒவ்வொரு வருடமும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த ஆண்டும் தரேன். மௌன விரதம் என்பது நீங்கள் 13ஆம் தேதி கண் விழித்ததிலிருந்து ஆரம்பித்து மாலை வரைக்கும் தொடர்ந்து இருக்கணும். இடையில உங்களையே அறியாம நீங்க பேசிட்டா மௌன விரதத்தை முடிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈசனை மனசில் நினைச்சுக்கிட்டு விரதத்தை தொடர்ந்து இருந்து மாலை 6 மணிக்கு மேல விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஏன்னா பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மௌன விரதம் அப்படிங்கிறது எளிமையா வந்துடும். புதிதாக இருக்கிறவங்களுக்கு தன்னை அறியாமல் சில வார்த்தைகள் வரும். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. முடிஞ்சா மௌன விரதம் இருங்க, இல்லையா விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றும் முறை மற்றும் நேரத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த விரதமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை, நீங்க திட உணவுகளை தவிர்த்துட்டு திரவ உணவு எடுத்துக்கலாங்க. தேநீர் அருந்தலாம், பழச்சாறுகள் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். திட உணவுகளை மட்டும் தவிர்த்துட்டு திரவ உணவோட நீங்க விரதத்தை இருக்கலாம். உடல்நிலையின் காரணமா விரதம் இருக்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, வழிபாடு மட்டும் செய்யுங்க. எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, முழு பலனும் அப்படியே கிடைக்கும். உங்க வீட்டில் லிங்கம் இருந்தா, அது எந்த லிங்கமா இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் லிங்கம் எதுவாக இருந்தாலும் அதற்கு தீபம் ஏற்றும் நேரத்தில், அதாவது மாலை 6 மணிக்கு மேல நெய் அபிஷேகம் பண்றது கூடுதல் நன்மையை ஏற்படுத்தி தரும். 13ஆம் தேதி மாலை சரியாக 6 மணிக்கு திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படும். அந்த மகா தீப தரிசனத்தை பார்த்த பிறகுதான் நமது இல்லங்களில் நாம் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். சுவாமி, திருவண்ணாமலை போய் தான் பார்க்கணுமா? அப்படி அல்ல. நீங்க எங்கேயும் போக முடியல, தொலைக்காட்சியிலையாவது திருவண்ணாமலை தீப தரிசனத்தை பார்த்த பிறகு அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு மலையில் தீபம் ஏற்றப்படும். சரியாக 6 மணிக்கு அந்த தீப தரிசனத்தை பார்த்த பிறகு உங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க தொடங்கணும். வாசல்ல தீபம் ஏற்றணும். பூஜை அறையில, ஹால்ல, சமையல் அறையில, வீட்டில் எத்துணை அறை இருக்கோ அத்துணை அறையிலும் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். கூடுதலாக ஒரு தகவலை சொல்றேன். இந்த ஆண்டு தீபம் ஏற்றும் பொழுது தீபத்திற்கு பயன்படுத்த வேண்டிய எண்ணெய், நம்மளுடைய ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் எண்ணெய் உங்ககிட்ட இருந்தா அந்த எண்ணெயை கொண்டு வீடு முழுவதும் தீபம் ஏற்றுங்க. உங்க வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும். ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்ம அறிமுகப்படுத்தணும். இந்த மூலிகை தீப எண்ணெய் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் 9 தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து 90 மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தான் இந்த மூலிகை தீப எண்ணெயை கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த தீப எண்ணெயை கொண்டு வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது நான் முன்னரே சொன்ன மாதிரி அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். உங்க வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தீப எண்ணெயை வாங்கி தீபம் ஏற்றிட்டு இருக்கக்கூடிய சகோதரிகள் அவங்களது கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமா தொடர்ந்து எங்கிட்ட பதிவிட்டு இருக்காங்க. இந்த தீப எண்ணெய் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டை கோயிலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய்.
அந்த அளவுக்கு வேத மந்திரங்கள் சொல்லி தான் இந்த எண்ணெயை கொடுத்துட்ருக்கோம். இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா சத்துமாவு மற்றும் வரலட்சுமி பூசு மஞ்சள் அனைத்தும் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க. இல்லையா, நெய் நல்லெண்ணெய் கலந்து ஏற்றலாம், அல்லது நல்லெண்ணெய் மட்டும் வைத்து தீபம் ஏற்றலாம். எத்துணை தீபங்கள் ஏற்ற வேண்டும்? குறைந்தபட்சம் 27 தீபங்கள், அதிகபட்சம் எத்துணை வேணா ஏற்றலாம். நான் ஒரு தகவலை சொல்லிடுறேன், நீங்கள் எத்தனை தீபம் வேணா ஏற்றுங்க. ஒற்றைப்படை கணக்கில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா விளக்கும் கூட்டினீங்கன்னா ஒற்றைப்படை கணக்கில் வரணும், அதை பார்த்துக்கோங்க. வீடு முழுவதும் ஏற்றுங்க, வீடே ஜொலிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து அவங்களையும் பழக்கப்படுத்துங்க. அவ்வாறு தீபம் ஏற்றும்போது பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். தீபம் ஏற்றும்போது உங்களது உடைகளை கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. தீபத்தை கவனமாக ஏற்றி கவனமாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு உங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியே தீபத்தை ஏற்ற தொடங்கி வீடு முழுவதும் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பால், பழங்கள், இனிப்புகள், கலவை சாதங்கள், அவல், பொரி, கடலை, சுண்டல் அப்படின்னு உங்களால் எதை நெய்வேத்தியமாக வைக்க முடியுமோ வைத்து அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு 11 முறை சொல்லிட்டு இறை வழிபாட்டை செய்யுங்கள். மௌன விரதம் இருக்கிறவங்க அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லி தான் விரதத்தை முடிக்கணும். அதே மாதிரி விரதம் மட்டும் இருக்கிறவங்களும் மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றிட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு 11 முறை சொல்லிட்டு இறை வழிபாடு செய்த பிறகுதான் விரதத்தை முடிக்கணும். மேலும் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு சிவபுராணம் கேட்குறவங்க கேட்கலாம், சஷ்டி கவசம் கேட்குறவங்க கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்கள், முருகப்பெருமானி மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதோடு முழு சரணாகதியோடு சொல்லி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு முழுமையான நன்மைகள் நடக்கும். இப்போ வெளிநாட்டு வாழ் சொந்தங்களுக்கு ஒரு சந்தேகம், சுவாமி எங்கள் நாட்டில் நேரமும் நாளும் மாறும், நாங்கள் எப்படி அதை கணக்கில் வச்சுக்கிறது? திருவண்ணாமலை தீபத்தை கணக்கில் கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் தீபம் ஏற்றிடலாம். வெளிநாட்டு வாழ் சொந்தங்களுக்கு இதில் நிறைய குழப்பம் இருக்கு. ஏன்னா நேரம் மாறும். அங்கே அவங்களுக்கு என்னுடைய ஆலோசனை, நீங்கள் எப்படி கணக்கு எடுத்துக்கணும்னா 13ஆம் தேதி 13/12/2024 மாலை 6 மணி உங்கள் நாட்டில் இந்த தேதியும் நேரமும் எப்போ வருதோ அப்போ தீபம் ஏற்றிக்கோங்க. சரிங்களா? 13ஆம் தேதி மாலை 6 மணி உங்கள் நாட்டு நேரப்படி எப்போ வருதோ அப்போ இந்த தீபத்தை ஏற்றி நான் சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லி சிவமந்திரங்களை சொல்லி முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி கார்த்திகை தீப வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இது 2ஆம் நாள் ஏற்ற வேண்டிய திருக்கார்த்திகை தீப முறை. 3ஆவது நாள் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும்? பாஞ்சராத்திர தீபம் என்பது 3ஆவது நாள், அதாவது 14/12/2024 மாலை 6 மணிக்கு 3ஆம் நாள் தீபம் ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தின் வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்களுக்கு நம்ம ஒரு ஆலோசனை சொல்லுவோம். திருவண்ணாமலை மற்றும் வேறு எந்த மலை கோயிலில் நீங்கள் கிரிவலம் போகிறதா இருந்தாலும் நம்ம ஒரு சூட்சம் சொல்லுவோம். அந்த வகையில் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி 14/12/2024 பௌர்ணமி இரவு நீங்கள் கிரிவலம் போகணும். அப்படி நீங்கள் போகும்பொழுது உங்கள் கையில் சிறிதளவு நெய் வைத்து கொண்டு கிரிவலம் செல்லுங்கள். அந்த நெய்யை கிரிவலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே எடுத்துட்டு வாங்க. சிறிதளவு ஒரு 50 கிராம் கொஞ்சமாக கையில் வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் பையில் வச்சுக்கோங்க. அந்த நெய்யை வச்சுக்கொண்டே இந்த கிரிவலத்தை முடிச்சுட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் எண்ணெயோடு அதை கலந்துருங்க. உங்கள் குடும்பத்தில் செல்வம் செழிப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. அன்பு சொந்தங்களே, மிக எளிமையாக திருக்கார்த்திகை தீப வழிபாட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்போடு கேளுங்க. இறுதியாக ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். திருக்கார்த்திகை தீபத்தன்று அன்னதானம் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் ஈசனின் பரிபூர்ணமான அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அன்று அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா ஈசன் உங்கள் வீட்டை தேடி ஓடி வருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நமது ஆனந்தோலி அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானத்தை பண்ணிட்டு இருக்கோம். திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பரணி தீபம் அன்னைக்கும் சரி, மகாதீபம் ஏற்றக்கூடிய 13ஆம் தேதியும் சரி, அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றக்கூடிய 14ஆம் தேதியும் சரி, 3 நாட்களும் மிக சிறப்பாக நாம் அன்னதானம் செய்ய போகிறோம். இந்த புனிதமான அன்னதான சேவைக்கு முடிந்தால் மனம் இருந்தால் நீங்களும் உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கோம். மேலே டிஸ்பிளேலையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது.
உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.